வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களில் எத்தனை பேர் பழனி மலைக்கு மாலை போட்டு போயிருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் போட்டு போயிருப்பீங்க. ஆனால் பழனி மலைக்கு மாலை போட்டு போகிறது எனக்கு இதுதாங்க முத தடவை. ஆனால் மாலை போட்டுட்டு நாங்கள் பழனி மலைக்கு மட்டும் போலங்க, பழனி மலைக்கு பக்கத்துலேயே இருக்கிற வேற ஒரு சிறப்பான தரமான ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். அப்படி என்னப்பா அது கோயில் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சே பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரெடிஷனல் 24 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பழனி மலைக்கு எப்படி போகணும், எந்த டைமிங்கில் போனால் சீக்கிரமாக சாமியை தரிசனம் பண்ணலாம், பழனி மலையில் வேற என்னென்ன சிறப்பு, பழனி மலையை சுற்றி வேற என்னென்ன கோயில்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க பழனி மலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற டைமிங்ல மறக்காம போய் சாமி சீக்கிரமா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாங்க பழனி மலைக்கு 3 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து தான் போயிருந்தோம். நம்ம சிதம்பரம் பாம்பன் சுவாமிகள் மடாலயத்துல தான் நாங்க மாலை போட்டோம். மாலை போட்ட அன்னைக்கு சாயங்காலமே வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு போயிட்டோம். அங்க எதுக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? 6 படை வீட்டுல 4ஆம் படை வீடான கும்பகோணத்துல உள்ள சுவாமி மலையில உள்ள முருகனை தரிசனம் பண்றதுக்காக தாங்க போயிருந்தோம். அப்படியே கும்பகோணத்துல உள்ள இன்னொரு கோயிலுக்கு தான் போக போறோம். இப்போ நம்ம சிதம்பரத்துல இருந்து கும்பகோணம் போறதுக்கு 2.5 மணி நேரம்லாம் ஆகாதுங்க. புதுசா போட்டிருக்க இந்த ஒரு பைபாஸ்ல போனீங்கன்னா 1 மணி நேரத்துல நீங்க கும்பகோணம் போயிடலாம். ஒருவேளை நீங்க கார் அண்ட் 2 வீலர்ல போறீங்கன்னா இந்த பைபாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சிதம்பரத்துல இருந்து புதுசா போட்டிருக்க திருச்சி பைபாஸ்ல ஏறி மீன் சொட்டி வந்துருங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கும்பகோணம் பைபாஸ் பிடிச்சீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்ல எங்கேயுமே திரும்பாம 1 ஹவருக்குள்ளேயே நீங்க கும்பகோணம் வந்துடலாம். என்ன இதுல ஒரு தொல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கார்ல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டோல்கேட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே 2 வீலர்ல வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. இதுவே நீங்க பஸ்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா சீர்காழி, மாயவரம், குத்தாலம், ஆடுதுறை அதுக்கப்புறமா தான் கும்பகோணம் போகும். அதனாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கார்ல 2 வீலர்ல போறவங்க இந்த பைபாஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரோடு ஆல்ரெடி இருக்கிறது தான், பட் ஆனா அதுக்கு பக்கத்துல இப்ப புதுசா 4 வழிச்சாலை பைபாஸா போட்டிருக்காங்க. இந்த ரூட் ஜெயங்கொண்டம் கூட் ரோடு, அணக்கரை, சோழபுரம் வழியா கும்பகோணம் போகும். நம்ம பழனி மலைக்கு போகலையும் இந்த ரூட்ல தான் போவோம். பட் ஆனா ஜெயங்கொண்டம் கூட் ரோட்ல திரும்பி ஜெயங்கொண்டம் அரியலூர் பைபாஸை பிடிச்சி திருச்சியில போய் ஏறிடணும். அதுக்கப்புறம் திருச்சியில இருந்து திண்டுக்கல் பைபாஸை பிடிச்சிங்கன்னா நீங்க சீக்கிரமாவே பழனி மலை முருகன் கோயிலுக்கு போயிடலாம். நீங்க அந்த பைபாஸ்ல போனீங்கன்னா திருச்சிக்கு 1.5 மணி நேரத்திலே போய் சேர்ந்துடலாம். நாங்க சாயங்காலம் 4:30 மணிக்கு கிளம்பி 5:20க்குலாம் சுவாமி மலைக்கு வந்துட்டோம். இந்த பைபாஸ்லயே வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க கும்பகோணம் உள்ள போகாமலே நீங்க சுவாமி மலைக்கு வந்துடலாம். ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கக்குள்ள சுவாமி மலைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாவே சாமியை தரிசனம் பண்ணிடலாங்க. பட் ஆனா இப்போ எல்லா கோயில் மாதிரி அங்கங்க கியூவை போட்டு விட்டு கேட் மாதிரி அடைச்சு வச்சு அதுக்கப்புறம் காத்திருந்து தான் சாமியை தரிசனம் பண்ண விடுறாங்க. சுவாமி மலைக்கு எதுக்குங்க கியூ? போனோமா சாமியை தரிசனம் பண்ணோமா வந்தோமா அப்படின்றது இல்லாம இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மள போட்டு வாட்டுறாங்க. என்னமோங்க, நாங்க போயிருந்தப்போ ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சாமியவே தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்க கும்பகோணம் காஃபியை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி பட்டீஸ்வரம் வந்துட்டோங்க. இந்த பட்டீஸ்வரம் வந்து துர்க்கை அம்மனுக்கு பேர் போன கோவில். பட் ஆனா இது ஒரு சிவன் கோயில் தான் அப்படின்னு சொன்னா கேட்கறவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்கும். நாங்க பட்டீஸ்வரம் வரக்குள்ள கரெக்டா ஒரு 6:20 ஆயிடுச்சு. ஆனா கார் எடுத்துட்டு போற எல்லாருமே சந்திக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கோயில் உள்ள போய் சாமியை தரிசனம் பண்றதுக்கும் காசு கொடுக்கணும், வெளியில நீங்க கார் நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங்க்கும் காசு கொடுக்கணுங்க. அதுதான் ஒரு பெரிய தொல்லையா இருக்கும். அப்புறம் ஒரு வழியா சிறப்பாவே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். உங்க வீட்டுல உள்ள செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம், கந்திருஷ்டி மாதிரியான விஷயங்களுக்கும் தொழில் வளர்ச்சி, கல்வியில முன்னேற்றம் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபடுறது மூலமா எல்லாமே கைகூடி வரும். என்னப்பா இது பழனி மலை மாதிரி தெரியுது, அதுக்குள்ளேயே பழனி வந்துட்டு அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு டே 3ங்க. நாங்க பட்டீஸ்வரம் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் விரதம் இருந்து 3வது நாள் கிளம்பி பழனி மலைக்கு வந்துட்டோங்க. நாங்க முதல் நாள் நைட்டு பழனி மலைக்கு போகிறதுக்காக 11:30 மணிக்கு கார் எடுத்தோம். நம்ம வந்ததும் அதே ரூட் தான். பட் ஆனா திருச்சியில இருந்து திண்டுக்கல் பைபாஸ் பிடிச்சு டைரக்டா பழனி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி விடியற் காலையில 4:30 மணிக்கெல்லாம் நாங்க பழனி மலை வந்துட்டோங்க. நீங்க பழனி மலை எப்ப போனாலும் சரி, விடியற் காலையில விழா பூஜை நடக்கக்குள்ள சன்னியாசி அலங்காரத்துல பழனி மலை முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க சாமியை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 6 to 7 மணி நேரம் நீங்க வரிசையில நின்று அதுக்கப்புறமா போய் தான் சாமியை தரிசனம் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க கார் இல்லைன்னா 2 வீலர்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா மலையை சுத்தி நிறைய பார்க்கிங் வசதிகள் இருக்கு. அங்க போய் உங்க வண்டியை நீங்க பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மலை ஏறி போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். கார் பார்க்கிங்க்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்றாங்க. எப்ப நீங்க பழனி மலைக்கு போனாலும் முதல்ல போய் தரிசனம் பண்ணக்கூடிய கோயில் திருஆவினன்குடி தாங்க. எல்லாரும் பழனி மலையை தான் 3ஆம் படை வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மலை அடிவாரத்துல உள்ள திருஆவினன்குடி தான் 3ஆம் படை வீடுன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. திருஆவினன்குடியில நட திறந்த உடனே போய் நாங்க சாமியை தரிசனம் பண்ணோம். நாங்க போயிருந்தப்ப கும்பாபிஷேகமாயி 48 நாள் மண்டல பூஜை நடந்திருந்தது. அதுல வகை வகையான அன்னதானமும் போட்டிருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே சன்னியாசி அலங்காரத்துல முருகனை பார்க்கணும்னு சொல்லி ஒரு உறுதிமொழியிலே நான் சிதம்பரத்துல இருந்து கிளம்பி இருந்தாங்க. ஆனா நான் முருகனுக்கு காவடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்கல. இருந்தாலும் அங்க போய் ஒரு காவடியை வாங்கி தோல்ல சுமந்து மலையேற ஆரம்பிச்சிட்டோங்க. நான் வாங்கின காவடி ரொம்பவே சின்ன காவடி, எந்த ஒரு வெயிட்டும் இல்லாம தான் இருந்தது. ஆனா இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா? காலையில அவ்வளவு கூட்டமா இருந்தோம். அந்த கூட்டத்திலே நான் ஒருத்தவங்க மட்டும் தான் காவடி எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா அந்த கூட்டத்திலே நிறைய பேர் என்னுடைய காவடியை பார்த்து என்னை ஒரு விசித்திரமா தான் பார்த்தாங்க. நீங்க பழனி மலை ஏறி போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்ததுக்கு அப்புறம் புலிப்பாணி சித்தர் ஜீவசமாதி இருக்கும். அங்க மறக்காம போய் ஒரு நிமிஷமாவது உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. இந்த புலிப்பாணி சித்தர் தான் போகருடைய நேரடி சீடராக இருந்தாரு. அப்புறம் மலை இறங்கி கீழே வந்ததுக்கு அப்புறம் விபூதி, ஜவ்வாது, நேந்திரம் சிப்ஸுக்கு நிறைய கடைகள் இருக்கும். அங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். இப்பெல்லாம் மலையேறதுக்கு முன்னாடியே கீழே எல்லாரோட மொபைலையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மலையேறதுக்கு முன்னாடியே செக்கிங்கும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால பழனி மலைக்கு போகக்கூடிய யாரா இருந்தாலும் உங்க மொபைல கீழே கொடுத்துட்டு போயிடுங்க. நாங்க மலையேற போகக்குள்ள மணி கரெக்டா 5:15 இருந்தது. திரும்ப ரிட்டன் கீழே வரக்குள்ள மணி ஒரு 8:30 இருக்கும். அதுக்கப்புறம் பொறுமையா வந்து சாப்பிட்டுட்டு நாங்க காவடி வாங்கின இடத்துல போய் காவடியை கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு வேண்டுதல் வைக்காம பழனி மலைக்கு காவடி எடுத்துட்டு போன ஒரே ஆள் நானா தான் இருப்பேன் போல. இருந்தாலும் நாங்க ரிட்டன் கீழே வரக்குள்ள நிறைய பேர் காவடி எடுத்து
டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்லயே நாங்க 2 தடவை மலை ஏறி போய் முருகனை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நட நாங்க மலை ஏறி போகல சாதா தரிசனத்துல போயிருந்தோம். 2வது தடவை நாங்க மலை ஏறி போகல ஸ்பெஷல் தரிசனத்துல, அதுவும் சன்னிதானத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல முருகனை கண்குளிர அபிஷேக ஆராதனைகளோட பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஒரு காலத்துல சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்காந்து முருகனை தரிசனம் பண்ணணும்ன்றத பார்க்கக்குள்ள முன் ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லி தாங்க எனக்கே தோணுச்சு. அதோட மட்டும் இல்லங்க, தங்க தேர்ல முருகன் உட்காந்துட்டு வரக்குள்ள அந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை வந்தது. இந்த மாதிரியான அனுபவத்தெல்லாம் எங்கள்கிட்ட மொபைல் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட நாங்க எடுத்தே காமிச்சிருப்போம். இருந்தாலும் இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? முருகனே எங்களை கூப்பிட்டு என்னை பக்கத்துல உட்காந்து பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இருந்தது. அந்த ஒரு சமயத்துல எங்களுக்கு முருகன் மேல அபிஷேகம் பண்ண விபூதி, சக்கரை பொங்கல், புலிசாதம், மாலன்னு சொல்லிட்டு 2 விதமான பிரசாத பைகள்ல என்னை கூப்பிட்டு தலையில பரிவட்டம் கட்டி மாலா மரியாதைலாம் செஞ்சு ராஜா கணக்கா அனுப்பி வச்சாங்க. பாத்தீங்களா, நான் சிதம்பரத்துல இருந்து ஒரு முடிவு எடுத்து சன்னியாசி அலங்காரத்துல தான் முருகனை பார்க்கணும்னு போயிருந்தேன். ஆனா முருகன் என்னை கூப்பிட்டு நீ வாடா இங்க, நான் உன்னை ராஜாவா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி மாலா மரியாதையோட என்னை அனுப்பி வச்சாரு. இது எல்லாமே என்னை சார்ந்த ஒரே ஒரு நபருக்கு தான் போய் சேரணும். இந்த மாதிரியான மரியாதைகள்லாம் பழனிமலை முருகனுக்குரிய கட்டளக்காரங்களுக்கு மட்டும் தான் செய்வாங்க. ஆனா அது இப்ப எனக்கு கிடைச்சிருக்குன்றத பார்க்கக்குள்ள நான் பெரும் புண்ணியமா கருதுறேன். இப்போ மணி கரெக்டா ஒரு 11 மணி ஆகுது. இப்போ நம்ம எங்க தெரியுங்களா போகிறோம்? நீங்க வீடியோ தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி மாசாவை நெய்வேத்தியமா வச்சு படைக்கக்கூடிய ஒரு பிரபலமான கோயிலுக்கு தான் போகிறோம். அப்படி என்னப்பா கோயில் அதுன்னு தானே கேக்குறீங்க? பழனிமலையில இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பழனி சுவாமி சத்குரு கணக்கம்பட்டியார் ஜீவசமாதிக்கு தாங்க போறோம். இந்த கணக்கம்பட்டியார் ஜீவசமாதி இப்ப மக்களிடையே பெரும் பேசு பொருளாக ஆகி ரொம்பவே பிரபலமா இருந்துகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம யோகி பாபு, சமுத்திரக்கனி மாதிரியான திரை பிரபலங்கள் இவருடைய ஜீவசமாதிக்கு வந்து இவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்றாங்க. நீங்க பழனிமலை முருகன் கோயில்ல இருந்து கணக்கம்பட்டி போகணும்னு நினைச்சீங்கன்னா பழனிமலையில இருந்து டைரக்ட் பஸ்ஸும் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஷேர் ஆட்டோ மூலமா நீங்க கணக்கம்பட்டியாரோட ஜீவசமாதிக்கு போலாம். நாங்க நைட்ல இருந்து ஃபுல்லா காரை டிரைவிங் பண்ணிட்டு போனதுனால சரியான தூக்கங்க, சுத்தமா கார் ஓட்டவே முடியல. அதனால கணக்கம்பட்டி கிட்ட போய் காரை போட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட தூங்கிட்டோம். நீங்க கணக்கம்பட்டி கிராமத்துள்ள போனீங்கன்னா போற வழி ஃபுல்லா 2 சைடுமே வீடு இல்லாம பொட்ட காடாக தாங்க இருக்கும். அதுவும் இல்லாம அங்க காரை போட்டுட்டு தூங்குறதுக்கு நிழலுக்கு ஒரு மரம் செடி கூட இல்ல. இந்த கோவிலுக்கு போகக்கூடிய முக்காவாசி பேர் இங்க அரிசி வாங்கிட்டு போறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அரிசி மட்டும் இல்லங்க, நீங்க வீடியோ தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி மாசாவையும் வாங்கிட்டு போறாங்க. ஆமாங்க, இந்த கணக்கம்பட்டியாருக்கு ரொம்பவே பிடிச்சது மாசாவாம். அதனாலே இந்த ஜீவசமாதிக்கு போகக்கூடிய முக்காவாசி பேர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மாசா பாட்டில வாங்கி எடுத்துட்டு போறாங்க. போற வழி ஃபுல்லாவே இந்த ரோடு முழுக்க மண் ரோடா தாங்க இருக்கும். அதனால நீங்க கார் இல்லனா 2 வீலர்ல போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு போங்க. நீங்க கணக்கம்பட்டியார் ஜீவசமாதியை நெருங்கிட்டீங்கன்னா நிறைய கடைகள்ல அவருடைய போட்டோவை போட்டு அரிசி முட்டை விற்பாங்க. நீங்க அந்த அரிசி முட்டையை கூட வாங்கி கொண்டு போய் அந்த கோயில்ல கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை சுத்தி ஃபுல்லாவே கார் பார்க்கிங் தாங்க. நீங்க உங்க காரை உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எங்க வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். நாங்க அவருடைய பிறந்த வீடான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு பக்கத்துலவே நாங்க எங்க காரை நிப்பாட்டிக்கிட்டோம். ஏதோ இந்த இடத்துக்கு வரக்குள்ள வடலூர் வள்ளலார் கோயிலுக்கு வந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு நாங்க போனப்ப அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. தப்பி தவறி கூட நீங்க மதியானம் வெயில் டைம்ல போயிடாதீங்க. வெயில் சும்மா பப்பர் பேன் பல்ல இழிச்சுக்கிட்டு சுட்டு எரிக்குது. தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இந்த ஜீவசமாதிக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே 3 வேளை ரொம்ப பிரம்மாண்டமா அன்னதானத்தை போடுறாங்க. இதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமான அன்னதான குடும்பமே இருக்கு. அதையுமே நீங்க அடுத்தடுத்து பார்க்க தான் போறீங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் வீட்லயும் கஷ்டமான சுமைகள் எவ்வளவோ இருக்கும். அந்த பாரத்தை எல்லாத்தையுமே இறக்கி வைக்கிறதுக்காக தான் நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். உங்க வீட்லயும் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க சுமக்க முடியாத பாரங்களை உங்க வசதிக்கு முடிஞ்ச அளவுக்கு அரிசி முட்டைகளை வாங்கி அதை தோல்ல சுமந்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அன்னதான கூடத்துல கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட கஷ்டங்கள் பாரங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த ஜீவசமாதிக்கு வரக்கூடிய முக்காவாசி பக்தர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அரிசி முட்டைகளை சுமந்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அன்னதான கூடங்கள்ல கொடுக்குறாங்க. ஆனா அதுலயும் நாங்க ஒரு படி மேலன்னு தாங்க சொல்லணும். அதையே அங்க போய் வாங்கி கொடுக்கணும், நம்ம வீட்டுல தானே கடுமையான சுமைகளும் பாரங்களும் இருக்கும், அதனால நம்ம ஊர்ல இருந்து வாங்கி எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முத நாளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அரிசி முட்டையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டோம். ஏன்னா அப்பதானே நம்மளுடைய கஷ்ட நஷ்டமான ஆற்றல்கள்லாம் அதுல இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம தோல்ல சுமந்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அன்னதான கூடத்துல கொடுத்தோம்னா அந்த மாதிரியான சுமைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி நாங்க வீட்டுல இருந்தே அரிசி முட்டையை வாங்கி எடுத்துட்டு போய் அங்க போய் தோல்ல வச்சு சுமந்து அதுக்கப்புறமா கொண்டு போய் கொடுத்தோம். நீங்க முதல்ல போய் இந்த ஜீவசமாதி உள்ள என்ட்ரி ஆனதும் நம்பிக்கை உள்ளவனுக்கு நம்பிக்கையானவன்டா இந்த சாமி அப்படின்ற மாதிரி ஒரு குரல் இருக்கும். அதுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லுக்கு வந்து நிறைய பேர் மாலை மரியாதைலாம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க போனப்ப மாலைலாம் எதுவும் வாங்கிட்டு போலங்க. அதனால அந்த கல்லை சுத்தி 3 தடவை சுத்தி வந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள ஒரு போர்டை பார்த்தா தான் தெரியுது சிவபெருமானோடைய கைலாய மாலையை போட்டு அதுக்கு முன்னாடி இந்த கல்லை வச்சு ஒரு புகைப்படம் மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த போர்டுலயே அதுக்கப்புறம் போட்டிருந்தாங்க சத்குரு பகவான் வைத்த மகாமேரு கல் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அரிசி முட்டை எடுத்து தோல்ல சுமந்து 3 தடவை வளம் வந்தோம். இந்த மகாமேரு கல்ல வளம் வர்றது மூலமா உடம்புல இருக்கக்கூடிய சகல பிணிகளும் நீங்கி வாழ்வுல முன்னேற்றம் கிடைக்குமா? இந்த கணக்கம்பட்டி சித்தரையா கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக தான் ஜீவசமாதியை அடைந்தாரு. அதனாலே இங்க அவருடைய ஜீவசமாதியை பாக்குறதுக்காகவே தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்கள் கிளம்பி வராங்க. இந்த மகாமேரு கல்லுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா வீரிய மரம்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தை நிறைய பேர் சுத்தி வந்து தொட்டில் கட்டி வேண்டுதல்களையும் வைக்கிறாங்க. இந்த இடத்துல சத்குரு சுவாமிகள் வாழ்ந்து பயன்படுத்திய நிறைய விஷயங்களை தான் இங்க நம்ம பாக்குறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய பக்தர்கள் கல்ல அடுக்கி வச்சு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல்களையும் வைக்கிறாங்க. நம்மளும் அரிசி முட்டையை எடுத்து தோல்ல சுமந்து இந்த மரத்தை 3 தடவை சுத்தி வந்தோம். இந்த ஜீவசமாதி உள்ள வந்து பாத்தீங்கன்னா
நிறைய மரங்கள் நிழலுக்காக இருக்குங்க. ஆனா மக்கள் சுற்றி வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வெளிப்புறத்துல ஒரு மரம் கூட இல்ல. இங்க வரக்கூடிய பக்தர்களுக்காகவாது இவங்க மரத்தை நட்டு வைக்கலாம். ஒருவேளை நீங்க பழனிமலை முருகனை விடியற் காலையில போய் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா கிளம்பி கணக்கம்பட்டி அவருடைய ஜீவசமாதிக்கு வந்துருங்க. இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வேளையும் சுட சுட அன்னதானம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நீங்க பீஸ்ஃபுல்லா உட்காந்து தியானம் பண்றதுக்கான தியான மண்டபம் கூட இருக்கு. நாங்களும் அரிசி முட்டை எடுத்து தோல்ல வச்சு சுத்துன்னு சொல்லி 3 தடவை சுத்தி வந்துட்டோங்க. ஆனா அங்க வரக்கூடிய பக்தர்கள்லயே நான் ஒருத்தன் மட்டும் தாங்க அரிசி முட்டை எடுத்து தோல்ல சுமந்து வந்துட்டு இருந்தேன். இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் அரிசி முட்டையை மட்டும் தியானமா கொடுக்கறது இல்லங்க. கணக்கம்பட்டி சத்குருவாருக்கு ரொம்பவே பிடிச்ச மாசா பாட்டிலையும் வந்து தியானமா கொடுக்குறாங்க. அவரு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவரை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச மாசா பாட்டில வாங்கி எடுத்துட்டு வருவாங்களாம். அதனாலே மாசா பாட்டில யாரு வாங்கி எடுத்துட்டு வராங்களோ அவங்கள சத்குருவாருக்கு ரொம்பவே பிடிக்குமா. இந்த வீரிய மரத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் வாழ்ந்த வீடுமே இருக்கு. இந்த வீடு முன்னாடி ஒரு கூரை வீடா இருந்தது. இப்ப ஓட்டு கட்டடமா மாத்திருக்காங்க. இந்த வீட்டுல அவர் பயன்படுத்திய தலையணை, மெத்தை, பாய், சேர் மாதிரியான உபகரணங்களையும் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேணி மாதிரி இருந்ததுங்க. இது இப்ப தோண்டின கேணியா இல்ல முன்னாடில இருந்தே இருக்குதான்றது தெரியல. அவருடைய வீட்டுக்கு வெளியிலும் வந்து பாத்தீங்கன்னா பேரிகார்ட் எல்லாம் போட்டு செம கியூவா இருந்தது. அவர் வாழக்குள்ள இந்த இடம் ரொம்பவே பழசா இருந்தது. ஆனா இப்ப இதை புதுசாக்கி தரையெல்லாம் போட்டு வரக்கூடிய பக்தர்களுக்காக நிறைய வசதிகளை செய்து கொடுத்திருக்காங்க. இந்த ஜீவசமாதியுடைய நடையானது காலையில 5 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு நடை அடைக்கவும் செய்யறாங்க. இவர் ஒரு முருகனுடைய தீவிர பக்தர்ன்றதுனால இங்கேயே முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடமுமே இருக்கு. இப்ப இந்த இடத்தை எல்லாத்தையுமே புதுசாக்கி ஒரு பெரிய ஆசிரமம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கணக்கம்பட்டியார் ரொம்பவே விரும்பி சாப்பிடுறது பிரியாணியா அப்படின்னு சொல்லி இங்க வரக்கூடிய நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது உண்மை என்னன்றது தெரியல. அப்படியே அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே சத்குரு பகவான் அமர்ந்து ஞான உபதேசம் செய்த வேப்ப மரமுமே இருக்கு. இந்த வேப்ப மரத்துக்கு அடியில அவர் உட்கார்ந்ததுக்கு அடையாளமா ஒரு சிறு தலையணை மாதிரி போட்டு அதுல மாலைகள் எல்லாம் போட்டு அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே இருந்தது. அங்கேயே நிறைய பக்தர்கள் வந்து அந்த வேப்ப மரத்தை சுத்தி வந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜீவசமாதிக்கு நீங்க போனீங்கனாலே எந்தெந்த டைமிங்ல எல்லாம் பூஜை பண்ணுவாங்கன்ற எல்லா டீடைலையுமே அங்க போட்டிருப்பாங்க. காலையில 5:45க்கு கோமாத பூஜையில ஆரம்பிச்சு இரவு நடை சாத்திர வரைக்கும் எல்லா டீடைலுமே அதுல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேனையும் இந்த அரிசி முட்டையை விட்டு தூக்கிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர சொல்லியாச்சு. அங்க மாலை போட்டுட்டு போயிருந்ததுனால பழனி மலையில தான் அன்னதானம் சாப்பிட முடியல. அட்லீஸ்ட் இங்கேயாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பணும். இந்த ஜீவசமாதி போற வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்குரு பழனி சுவாமிகள் ட்ரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கும். அங்கதான் நீங்க இந்த ஜீவசமாதிக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடைகளை வாங்குறாங்க. அதாவது பணம், பொருள் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த கவுண்டர்ல வந்து கொடுக்கலாம். அங்க உள்ள இருக்கிறவங்கள்ட்ட நாங்களும் அரிசி முட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்தோமா, அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இங்க கொடுத்தாலும் கொடுங்க, இல்லனா ஜீவசமாதி இருக்கிற இடத்துல நீங்க போய் கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அட இது கூட நல்லா இருக்கே அப்படின்னா ஐயாவோட பாதத்துக்கிட்ட போய் வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க அரிசி முட்டை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நீங்க 1/2 கிலோல இருந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எத்தனை கிலோ வேணாலும் அரிசி வாங்கி இங்க கொண்டு போய் கொடுக்கலாம். ஃபைனலா இப்பதாங்க நம்ம மெயின் இடத்துக்கே வந்திருக்கோம். இதுதான் பழனி சுவாமிகள் சத்குரு கணக்கம்பட்டியாருடைய ஜீவசமாதி. இந்த இடத்துக்கு போனோடனே நம்மளே அறியாம அப்படி ஒரு ஆற்றல் நம்ம உடம்புல வரதை நம்ம ஃபீல் பண்ணலாங்க. இங்க வரக்கூடிய மக்கள் கூட்டம் முக்காவாசி இந்த ஜீவசமாதியில தான் இருக்காங்க. இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமா தியானம் பண்ணுவாங்க. என்னடா அது அப்பப்போ வாய்ஸ் கொஞ்ச நேரம் அதிகமா இருக்கு, கொஞ்ச நேரம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நம்ம மைக்கு கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு, அதனால ஆல்டர்னேட்டிவ் மைக் போட்டு பேசுறதுனால தான் உங்களுக்கு அப்படி கேக்குது. இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் ஈஸியா போய் தரிசனம் பண்ற மாதிரி அழகா ஸ்டெப் மாதிரி போட்டு கியூ மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் மகான் சத்குரு கணக்கம்பட்டியாருடைய ஜீவசமாதி. இந்த இடத்துல தான் ஐயா இறந்ததுக்கு அப்புறம் உட்கார வச்சு சமாதி மாதிரியே கட்டியிருக்காங்க. ஒரு வழியா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல உள்ள சுமைகளை தோல்ல சுமந்து அரிசியா எடுத்துட்டு வந்து நம்ம கணக்கம்பட்டியாருடைய சமாதி கிட்ட கொடுத்தாச்சுங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிறவங்களும் அந்த அரிசி முட்டையை வாங்கி கரெக்டா ஐயாவுடைய சமாதி கிட்ட வச்சுட்டாங்க. இங்க நான் மட்டும் இல்லங்க, இங்க வரக்கூடிய கோடான கோடி பக்தர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அரிசி முட்டையை வாங்கி தராங்க. நீங்களே பாத்தீங்களா எந்த அளவுக்கு அரிசி முட்டை இங்க குமிஞ்சிருக்கு அப்படின்னு. அரிசி முட்டை மட்டும் இல்லங்க, ஐயாவுக்காக வாங்கிட்டு வரக்கூடிய பூ, மாலை, வத்தி, சூடன்னு சொல்லி டன் கணக்குல இங்க குமிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பூ எல்லாம் ஒரு கவரா பிரிச்சு எப்படி இங்க எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியல. தயவு செய்து வீடியோ பாக்குறவங்க இங்க போனீங்கன்னா பூவுக்கு பதில் ஒரு 1/2 கிலோ அரிசியாவது வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா பூன்றது ஒரு நாள்லயே காஞ்சி போயிடும். ஆனா அரிசி, பருப்பு, மல்லிகை ஜாமான் மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எப்ப வேணாலும் எடுத்து பயன்படுத்திப்பாங்க. இந்த ஜீவசமாதியை சுத்தி வரக்குள்ள ஐயா பயன்படுத்திய ஆம்னி காரையும் வந்து ஒரு போர்வை மாதிரியே போத்தி வச்சிருப்பாங்க. இந்த அரிசி முட்டையை இங்க வரக்கூடிய பக்தர்களுக்காக தினம் எடுத்து அன்னதானமா சமைச்சு போட்டுறாங்க. ஏதோ அரிசி குடோன்ல இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு மூட்டை குமிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி அரிசி முட்டைக்காகவே கிட்டத்தட்ட 2-3 குடோனுக்கு மேல இங்க இருக்குதான். ஃபைனலா நம்ம அன்னதான கூடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த அன்னதான கூடத்தை பாக்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. நாங்களும் தட்டை எடுத்துட்டு போய் வரிசையில போய் நின்று அன்னதானத்தை வாங்கிட்டு வந்துட்டோங்க. இல்லனா அது கீழே உட்காந்து சாப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள் இருக்கு, இருந்தாலும் கீழே உட்காந்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி தான் கீழே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அன்னதானத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு அழகா ப்ராப்பரா சூப்பராவே போடுறாங்க. ஒரு நாளைக்கும் ஒரு விதமான சாப்பாடு போடுறாங்க. தண்ணி எல்லாம் கூட ஆரோ ட்ரிங்கிங் வாட்டர் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா நிறைய பேர் அன்னதானத்தை எக்ஸ்ட்ராவா வாங்கி சாப்பிடாம கொண்டு போய் வேஸ்ட் பண்றாங்க. அப்படிலாம் யாருமே பண்ணாதீங்க. அவ்வளவுதாங்க, நாங்க ரிட்டர்ன் கணக்கம்பட்டியில இருந்து பழனி மலைக்கு கிளம்பிட்டோம். பழனி மலையில சாயங்காலம் 7 மணிக்கு தங்கத்தேரை இழுத்து இரவு 9 மணிக்கு பழனிமலை சன்னிதானத்துக்கு நேரா உட்காந்து அர்த்தஜாம பூஜையை பாக்குறதுக்காக தாங்க போயிட்டு இருக்கோம். நேருக்கு நேரா முருகப்பெருமான உட்காந்து கண்குளிர பார்த்ததே ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். வீடியோ பாக்குறேன் நீங்க
நீங்க பழனி மலைக்கு போனீங்கன்னா மறக்காம கணக்கம்பட்டி சித்தர் ஜீவ சமாதியும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரியான டெம்பிள் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம ட்ரெடிஷனல் 24 சேனல்ல தொடர்ந்து பாருங்க. டெய்லியும் டெம்பிள் அப்டேட்ஸ் மாதிரியான நிறைய வீடியோஸ் போடுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.